சென்னையில் ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டும் ஓட்டுநர்களை குறிவைத்து நூதன முறையில் சைபர் கிரைம் மோசடி அரங்கேறி வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ராபிடோ ஓட்டுபவர்களிடம் கும்பல் நூதன முறையில் பணம் பறிப்பது எப்படி? ராபிடோ ஓட்டுற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ராபிடோல ஏதோ ஒரு லொகேஷனுக்கு சென்னையில் ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டும் இளைஞர்களை குறிவைத்து ஒரு கும்பல் நூதன முறையில் மோசடியை அரங்கேற்றி வருவது குறித்து இளைஞர் வெளியிட்ட வீடியோ தான் இது. அவங்க கிட்ட ஜிபே கிடையாது, கார்டும் கிடையாது, நீங்க உங்க ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு ஃபேக்கான கிரெடிட் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு உடனே இல்ல என் சிஸ்டர் இப்போ வரல, நாங்க கொடுத்த காசை எங்களுக்கு ரிட்டர்ன் ஜிபே பண்ணிடுங்க, இதே நம்பர் தான் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் விவரம் தெரியாதவங்க பட்டுன்னு ஜிபே ரிட்டர்ன் அனுப்பினோடனே அவங்க காலிலேருந்து மேபி ஒரு மாசமா சம்பாதிச்ச காசு எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து ஒரு 3000 ரூபாய் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆனவுடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. ராபிடோ ஓட்டுநர்களுக்கான சமூக வலைத்தளத்தில் வெளியான இந்த வீடியோ தற்பொழுது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி குறித்த முழு விவரம் என்ன? பெரிய மெசேஜாவே காட்டும், அந்த ஐகானோட காட்டும், அது காட்டவே இல்லை. ஸோ நான் டவுட் பட்டு கேட்ட உடனே தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. ஓலா, ஊபர் ஆகிய வாடகை வாகன நிறுவன செயலிகள் மூலம் கார், ஆட்டோ போன்ற வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இதற்கு போட்டியாக ராபிடோ என்ற நிறுவனமும் ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இளைஞர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் இருசக்கர வாகனங்களையே வாடகை வாகனங்களாக மாற்றியுள்ளனர். இதனால் வாடகை கார், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ராபிடோ ஓட்டும் இளைஞர்கள் மத்தியில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை குறிவைத்து நூதன முறையில் மோசடி அரங்கேறி வருவதாக ஓட்டுநர் ஒருவர் சமூக வலைத்தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திடுக்கிடும் மோசடி எப்படி அரங்கேற்றப்படுகிறது என்பது குறித்து திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். இரவு நேரத்தில் ராபிடோவில் புக் செய்யும் மோசடி நபர்கள் புக்கானவுடன் ராபிடோ ஓட்டுநரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசுவார். தனது சகோதரி அல்லது குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்காக தான் புக் செய்ததாக குறிப்பிடுவார். வாகனத்திற்காக காத்திருக்கும் பெண்ணின் கையில் பணம் இல்லாத காரணத்தினாலும் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கின்ற காரணத்தினாலும் புக் செய்து கொடுத்ததாகவும் அந்த நபர் தெரிவிப்பார். இவரை நம்பிவிட்டால் போதும், அடுத்த கொக்கியை போட்டு மோசடியை தொடருவார் அந்த மர்ம நபர். 3000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலம் தங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த பணத்தை ஏடிஎம் மூலம் எடுத்து காத்திருக்கும் பெண்ணிடம் கொடுத்து விடுங்கள் என கெஞ்சி கேட்பது போல மிகுந்த மரியாதையுடன் கேட்பார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவரது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் செல்போனில் பணம் அனுப்பிவிட்டேன், SMS வந்துவிட்டதா பாருங்கள் என கூறுவார். திணறிப்போகும் ராபிடோ ஓட்டுநர் குறுஞ்செய்தியை பார்த்தவுடன் பணம் வந்துவிட்டதாக நம்பிவிடுவார். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற பெண்ணை அழைத்துச் செல்ல கிளம்பி செல்லும் போது திடீரென ராபிடோவில் புக் செய்த நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு புக்கிங்கை ரத்து செய்வதாக தெரிவிப்பார். தான் அனுப்பிய 3000 ரூபாய் பணத்தை தனக்கே திருப்பி அனுப்பிவிடுமாறும் கூறுவார். வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சிஸ்டர் வராங்க, அவங்களை இந்த இடத்துல டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜிபேல உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் அனுப்பிடுறேன், அவங்க கிட்ட ஜிபே கிடையாது, கார்டும் கிடையாது, நீங்க உங்க ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு ஃபேக்கான கிரெடிட் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு உடனே இல்ல என் சிஸ்டர் இப்போ வரல, நாங்க கொடுத்த காசை எங்களுக்கு ரிட்டர்ன் ஜிபே பண்ணிடுங்க, இதே நம்பர் தான் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் விவரம் தெரியாதவங்க பட்டுன்னு ஜிபே ரிட்டர்ன் அனுப்பினோடனே அவங்க காலிலேருந்து மேபி ஒரு மாசமா சம்பாதிச்ச காசு எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து ஒரு 3000 ரூபாய் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆனவுடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. தனது வங்கிக் கணக்கில் பண இருப்பை பரிசோதிப்பவர்கள் அது மோசடி என்பதை புரிந்து கொண்டு தப்பி விடுவார்கள். ஆனால் அவசரகதியில் பணத்தை அனுப்புபவர்கள் பணத்தை இழந்து விடுவார்கள். வெறும் குறுஞ்செய்தியை மட்டுமே அனுப்பி ராபிடோ ஓட்டுநர்களை குழப்பி நாடகமாடி நூதன முறையில் பணத்தை மோசடி செய்யும் இந்த கும்பலிடம் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அந்த இளைஞர் தனது வீடியோவில் தெரிவித்துள்ளார். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கட்டும், ஜாக்கிரதையா ஓட்டுங்க, சேஃப் ரைட் அண்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.